சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் நான் போரூர்லேருந்து வரேன். இப்போது ECR ரோட்டில் இப்போ வந்து திலீபன் மகேந்திரன் சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் வந்து இவருடைய இந்த பேம்போ பிரியாணி மூங்கில் பிரியாணியுடைய விளம்பரம் வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப பிரபலியமாக இருக்குது. சமீப காலமாக ஃபேஸ்புக்கில் நிறைய விளம்பரம் வரும். அதில் வந்து இவருடைய நம்ம தமிழருடைய ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். சுவை வந்து சொன்னால் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம பேம்போ பிரியாணி சாப்பிட்டா என்ன சுவை இருக்கோ அதுக்கு ஈடான சுவை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே என்ன சொல்ல மாட்டோம், அதுக்கு ஈடான சுவை நம்ம ஒரு இப்போ அடக்கமான விலையில் வந்து கொடுக்குறாங்க. பிரியாணியோட தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் இந்த பக்கம் போனதுனால வந்து சாப்பிட்டேன். இனிமேல் அடிக்கடி இந்த பக்கம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இதோடு இருக்கேன். இவங்களுடைய விலையும் ரொம்ப கணிசமாக இருக்குது. தரம் வந்து ரொம்ப ஒரு நேர்ச்சியான ஒரு தரமில் வந்து செஞ்சுருக்காங்க. இவருடைய பணி வந்து தொடரட்டும். இதுமாரி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை. முத்துக்குமாருங்க. நான் வந்து சென்னை அம்பத்தூர். நான் அந்த சைடு வந்தேன். மூங்கில் பிரியாணி சொன்னாங்க. சரி ஃப்ரெண்டு ஒரு சொல்லியிருக்காரு. சரி சாப்பிட்லான்னு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. கறியெலாம் வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரைஸ் நிறைய அதிகமாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்குது. சாப்பிட்ருக்கேன். இன்னொரு டைம் ஃப்ரெண்டுகளுக்கெலாம் சொல்லலான்னு இருக்கேன். நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணோம். 2 கிலோ வந்து இப்போ வந்து 13 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 13-14 கிலோ வரைக்கும் போடுவோம். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கான்செப்ட் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருந்தாப்புல இங்கே. அவர் தான் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்து கண்டுபிடிச்சி அதை பற்றி சர்ச் பண்ணி அதுக்கான இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த பேம்பூவில் செய்யலாம் அப்படின்னு கான்செப்டை கண்டுபிடிச்சி அதுக்கான ரெடி பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சதுங்க. அருமையாக இருக்குது. கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது இதோட அடுத்த ஸ்டெப்பாக வந்து அடுத்த பிரான்ச் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேம்பு பிரியாணி இருக்குது, சிக்கன் பெரட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் இருக்குது, கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் இது சாலடு. திருவான்மூர்லேருந்து வரும்போது விஜிபிக்கு முன்னாடியே வந்துடும். நீங்கள் அந்த கோவளத்துலேருந்து வந்தீங்கன்னா விஜிபியை தாண்டி ஒரு யூட்டர்ன் பண்ணி வரணுங்க. அதாங்க அடுத்த பிளான் என்னென்னா பிரான்ச் ஒன்று போடலாம் அப்படிங்கிற கடை ஒன்று போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து 150 வர மாதிரி. பெப்பர் சிக்கன் வந்து 30 ரூபாய்க்கு.